உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம். பொதுவாக நாம் எல்லாருமே இப்போ ஒரு பழக்கம் வச்சுருக்கோம். என்னன்னா, பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னு வைங்களேன், உடனே டியூஷனுக்கு அனுப்புறது. நம்ம குழந்தைகளை டியூஷனுக்கு அனுப்பி கூடுதலாக பயிற்சி வகுப்பில் சேர்த்து அதில் தேர்ச்சி பெற வைக்கின்ற அந்த முறைமையை இப்போது இயல்பான ஒரு வழக்கமாக மாற்றியிருக்கிறோம். ஆசிரியர் மூலமாக சொல்லித் தருவது, ஆன்லைன் மூலமாக கிளாஸ் எடுக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி கூடுதல் பயிற்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வள்ளல் பிரான் ஒரு உரைநடை எழுதியிருக்கிறார். அது பிண்ட உற்பத்தி விளக்கம் என்கின்ற அந்த பகுதி. வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படியெல்லாம் அந்த 10 மாதத்தில் வளருது, வயிற்றுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, அந்த குழந்தைக்கு எப்படி கரு உருவாகிறது, அந்த கரு முதல்ல எப்படி புருவம் வருது, கண் வருது, காது வருது, மூக்கு வருது, வாய் வருது, தலை வருது, கை கால் வருது, உடம்பு வருது, அந்த குழந்தைக்கு அந்த கருவுக்கான உணவு எப்படி அம்மாவிடமிருந்து போகிறது, இந்த மாதிரியான ஸ்கேன் எல்லாவற்றையும் தன்னுடைய ஞானத்தால் கண்டுணர்ந்து பிண்ட உற்பத்தி விளக்கம் என்கின்ற அந்த உரைநடையில் எழுதியிருக்காரு. அதில் அப்படியே பிறந்து வளர்கின்ற குழந்தை எப்படியெல்லாம் வளருது அதையும் சொல்லியிருக்கார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பத்தியில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எழுதுகிறார். அதில் அந்த டியூஷன்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார். என்னது, வள்ளல் பிரான் காலத்தில் டியூஷன் ஏதுப்பா அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் அந்த ஆசிரியர் இன்றி அவர் படித்த ஒரு கல்வியை பற்றிய ஒரு குறிப்பை வள்ளல் பிரான் இந்த உரைநடையில் கொடுக்கிறாருங்கிறது தான் மிக முக்கியம். அப்படியாக ஆசிரியர் இல்லாமல் அவர் எதை படித்தார், அதன் மூலமாக அவருக்குள் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு பத்தி. பிண்ட உற்பத்தி விளக்கம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து பாருங்க. எல்லாமானவராயும் ஒன்றுமல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களில் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே, குமார பருவத்தில் என்னை கல்வியிற் பயிற்றும் ஆசிரியர் இன்றியே என் தரத்தில் பயின்றதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர். ஒரே வாக்கியம் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். வள்ளல் பிரானோட உரைநடையில் நாம் அடுத்து வியக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறார்னா அவருடைய சிந்தனை அப்படியே தடுமாற்றம் ஏதுமே இல்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. வார்த்தைகள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன, சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. எந்த விதமான கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் ஒவ்வொரு பத்தியாக 10 வரி பத்தி, 20 வரி பத்தி, 30 வரி பத்தி என்பதாக வள்ளல் பிரான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காருங்கிறதையெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. அந்த மாதிரியான ஒரு பத்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறதும். வியப்பாகவே இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு வரி தமிழில் எழுதுங்க அப்படின்னு சொன்னாலே 1000 முறை பேனாவால் தலையில் யோசிச்சுக்கிட்டே இருப்போம், தலையை தட்டிக்கிட்டே இருப்போம், நகத்தை கடிச்சிக்கிட்டே இருப்போம். பென்சிலாக இருந்தால் பென்சிலோட பின்பக்கத்தை வாயால் கடிச்சிக்கிட்டே இருப்போம், நகத்தை கடிப்போம், ரப்பரை தேடுவோம். இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஒரு வரி எழுதுவதற்குள் நாம் 1000 நாடகத்தை அரங்கேற்றி விடுவோம். ஆனால் வள்ளல் பிரான் எத்தனை பக்கங்கள், எத்தனை பக்கங்கள், எத்தனை தத்துவங்கள், எத்தனை சித்தாந்தங்கள்னு வியந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கி அவர் சொல்கிற இந்த பற்றியும் அந்த மாதிரி தான். திரும்ப பயணிக்கலாம். எல்லாமானவராயும் ஒன்றுமல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களில் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற, இதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனை. இறை இப்படித்தான் இருக்குமா அப்படின்னா இது மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த சிலை தாங்க இறை அப்படின்னு சொன்னால், கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் இறை அப்படின்னா அது மட்டும்தான் இறையா, வேற எதுவும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லை, வேறு எல்லாமும் தான் அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும். அகமாயும் புறமாயும் இருக்கக்கூடிய இந்த சிலை மட்டும்தான் கடவுள் அப்படின்னா, அந்த கல் தான் கடவுள்னா ஒரு கருங்கல்லை காட்டி இதுவும் கடவுள் தானே அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அப்படின்னா எல்லாமாயும் இருக்கிறவர், எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறவர், இதில் மட்டும்தான் சொல்ல முடியாது, எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்பதாக நம்முடைய மனசு உணர்வது தான் மிக முக்கியம். ஒரு சிலருக்கு விஸ்தாரமாக பூஜை பண்ணாதாங்க பிடிக்கும். ஒரு சிலர் போகிற போக்கில் கன்னத்தில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிலை கூட மிகப்பெரிய இரையாக தோன்றும் இல்லையா? அது எல்லாமே நம்ம மனசுக்கு
என்ன தோணுதோ அதுதான் இறை என்கின்ற தத்துவம். ஒரு சிலருக்கு எதிலையுமே இறையை பார்க்க தோணாது, ஒரு சிலருக்கு எல்லாவற்றிலும் இறையை பார்க்க தோணும். இறையை பார்க்க தோணாதவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டும் மட்டமானவர்கள், கீழானவர்கள் என்பது கிடையாது. அது அவர்களுடைய சித்தாந்தம். இறை என்கின்ற ஒரு தத்துவத்தை, ஒரு உணர்வை யாராவது விஞ்ஞான முறைப்படி நிரூபித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடும். அப்படி இல்லாத வரைக்கும் அந்த நம்பிக்கை அவர்கள் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அதில் ஏதும் தவறு கிடையாது என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எனவே எல்லாவற்றிலும் இறையை பார்ப்பது ஒன்று, எதிலுமே இல்லை இறையை பார்க்காமல் இருப்பதும் ஒரு உண்மையான நிலைதான். அந்த சித்தாந்தமும் நம்முடைய தமிழ் நிலத்தின் சித்தாந்தம்தான். ஆத்திகம் எப்படி தமிழ் நிலத்தின் சித்தாந்தமோ அதுபோல் நாத்திகமும் தமிழ் நிலத்தின் சித்தாந்தம்தான், சித்தர்களின் சித்தாந்தம்தான் என்பதை சொல்லுகின்ற ஒரு பத்தி தான் வள்ளல் பிரான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். திரும்ப பயணிக்கலாம். எல்லாமானவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களில் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே. தனித்தலைமை கடவுளேனா எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிறதா மிக முக்கியம். சூரியன் எப்படி ஒன் அண்ட் ஒன்லியோ, சந்திரன் எப்படி ஒன் அண்ட் ஒன்லியோ, இந்த பிரபஞ்சம் எப்படியோ, இந்த காற்று எப்படியோ, அதுபோல் ஒன் அண்ட் ஒன்லியாக இருக்கக்கூடியது என்றால் தனித்தலைமை கடவுள் என்றால் நம்முடைய வள்ளல் பிரான் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய சிலைகளை சொல்லவில்லை, அந்த உருவ வழிபாட்டை சொல்லவில்லை. ஒன் அண்ட் ஒன்லி தனித்தலைமை கடவுளே என்றால் அன்பை மட்டும்தான் சொல்லுகிறார். அந்த பேருண்மை, பேர் இரக்கம், கருணை, ஜீவகாருண்யம் அது ஒன்றுதான் ஒன் அண்ட் ஒன்லி. அதற்கு மாற்றே கிடையாது. இரக்கமாக இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் இதை வச்சுக்கோங்க, மெர்சி வேண்டாம், அதுக்கு பதிலாக இதை வச்சுக்கோங்க என்று சொல்லவே முடியாது. இரக்கத்திற்கு எதிர்ப்பதம் அரக்கத்தனம், அன்புக்கு எதிர்ப்பதம் அன்பில்லாத நிலைமை, ஜீவகாருண்யத்துக்கு எதிர்ப்பதம் அரக்கத்தனமான அன்பற்ற நிலைமை என்றுதான் இருக்க முடியுமே தவிர இதற்கு கொஞ்சம் மாற்று குறைவாக இதை வச்சுக்கலாம் என்பதாக வேறு ஒரு மாற்றே இல்லை என்பதனால்தான் தனித்தலைமை கடவுளே என்று சொல்லுகிறார். சரி, அந்த தனித்தலைமை கடவுள் என்ன பண்ணிச்சான் வள்ளல் பிரானுக்கு, அதை சொல்றார் பாருங்க. குமார பருவத்தில் என்னை கல்வியிற் பயிற்றும் ஆசிரியர் இன்றியே என் தரத்தில் பயின்றதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்தருளினீர். இதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது. டியூஷன் இல்லாமையே, ஆசிரியர் இல்லாமையே வள்ளல் பிரான் இந்த கல்வியை படித்து கொண்டார் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு பத்தி. ஏன்னா அன்பாக இருக்கணும், மற்றவர்கள் மீது பாசமாக இருக்கணும், ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும், கஷ்டப்படுற உயிருக்கு நாம் உதவிக்கரம் நீட்டணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு எல்கேஜி சேரணுமா, யூகேஜி சேரணுமா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரணுமா, மிடில் கிளாஸ் சேரணுமா, மிடில் ஸ்கூல் படிக்கணுமா, ஹை ஸ்கூல் படிக்கணுமா, ஹையர் செகண்டரி படிக்கணுமா, காலேஜ் படிக்கணுமா, யூனிவர்சிட்டி படிக்கணுமா? என்னங்க, இந்த பாடம்ங்கிறது இயல்பாக வர வேண்டிய ஒன்று. அதை படிப்பதற்கு கூட நாம் மனசு கஷ்டப்படுறோம், இல்லை எனக்கு வேண்டாம்ங்கிறோன்னா இது மனிதத்தன்மையே இல்லை என்பதைத்தான் வள்ளல் பிரான் இதில் சொல்லித்தரார். அதனால் ஆசிரியர் இல்லாமலே உயிர்களாகிய நாம் படித்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பாடம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த பாடம்தான். இவர் அன்பு செலுத்துறதுல PhD வாங்கியிருக்காருங்க. இவர் என்ன படிக்கிறாரு? இவர் BA படிக்கிறார். என்ன பாடம்? அன்பு செலுத்துவது எப்படிங்கிற ஒரு பாடங்க. இது மாதிரிலாம் சொன்னால் சிரிப்பாங்க. அதனால் அன்பு செலுத்துவதை படிப்பதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூஷன் கிளாஸ் போகணுன்னு இல்லை, யாராவது ஒரு டீச்சர் வந்து சொல்லித்தரணும்னு இல்லை. அன்பு செய்வது என்பது, உயிர் இரக்கம் என்பது இயல்பாக சுரக்கக்கூடிய, இயல்பாக மனசில் பூக்கக்கூடிய ஒரு உணர்வு என்பதை வள்ளல் பிரான் இந்த பத்தியில் ஆணித்தரமாக சொல்லித் தருகிறார். எனவே நாமும் டியூஷன் கிளாஸ் போக வேண்டாம், டியூட்டோரியல் படிக்க வேண்டாம், ஆன்லைன் கிளாஸ் போக வேண்டாம். அன்பு என்கின்ற பாடத்தை, அன்பு என்கின்ற உணர்வை தினம்தோறும் வாசிப்போம், தினம்தோறும் மற்றவர்களுக்கும் சொல்லித் தருவோம், மற்றவர்களுக்கும் அன்பு செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.